ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಭಕ್ತವತ್ಸಲ ಗೋವಿಂದ ಭಾಗವತ ಪ್ರಿಯ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲ ನಂದನ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ನಿತ್ಯ ನಿರ್ಮಲ ಗೋವಿಂದ ನೀಲಮೇಘ ಶ್ಯಾಮ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲ ನಂದನ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಪುರಾಣ ಪುರುಷ ಗೋವಿಂದ ಪುಂಡರಿಕಾಕ್ಷ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲ ನಂದನ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ನಂದನಂದನ ಗೋವಿಂದ ನವನೀತ ಚೋರ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲ ನಂದನ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಪಶುಪಾಲಕ ಶ್ರೀ ಗೋವಿಂದ ಪಾಪ ವಿಮೋಚನ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲ ನಂದನ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ದುಷ್ಟ ಸಂಹಾರ ಗೋವಿಂದ ದುರಿತ ನಿವಾರಣ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲ ನಂದನ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ சரி பாருங்க. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் திருப்பதி ஸ்ரீ ஸ்ரீனிவாச மங்காபுரம் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி ஆலயத்திலிருந்து நேரலையாக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கும் வார்ஷிக பிரம்மோற்சவத்தின் முதல் நாளான இன்று இப்போது ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி ஸ்ரீ ஸ்ரீதேவி ஸ்ரீ பூதேவி சகிதனாக பெரிய சேஷ வாகனத்தில் தேஜோமயமாக எழுந்தருளிக் கொண்டு வீதி விழா கண்டறளப் போகின்றான். முந்துர முந்தம் அர்ச்சக சுவாமி பெருமானுக்கு மங்கள ஆர்த்தியை சமர்ப்பித்து மேலே வீதி உலா கண்டருளச் செய்ய போகின்றார்கள். அந்த அழகை இந்த கோலாகலத்தை கண்டு வணங்க அமர்ந்திருக்கும் அனைத்து பக்தர்களையும் இரு கரங்கள் கூப்பி வரவேற்கின்றது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல். இன்று காலையில் சுப வேளையில் கொடிமரத்தில் கருத்மானை துவஜபடத்தில் எழுந்தருளப் பண்ணிய ஸ்ரீ தேவஸ்தானம் துவஜாரோகணத்தை கண்டருளிய பகவான் இப்போது பகவத் கைங்கரியத்திலேயே ஆழங்கால் பட்டு அதுவே தனது மூச்சாக கொண்ட ஆதிசேஷன் வாகனத்தில் திவ்ய தம்பதிகளாக எழுந்தருளி வீதி உலா கண்டருள்வது ஒரு ஏற்றமே. இவ்விடத்தில் மாண்டூக்கிய உபனிஷத்தில் ஆதி எனும் சப்தத்திற்கு சர்வ பிரதானம் என்ற பொருளை அருளியிருக்கிறது. அதாவது எல்லா விதத்திலும் என்று அடிப்படையில் உள்ள பொருள். அதாகில் எல்லாவற்றிற்கும் முதன்மை பெற்றது என்ற பொருள் ஆனபடியாலே இவர் ஆதி என்னும் பகவானுக்கு தொண்டு. பகவானும் ஆதி அந்தம் இல்லாதவன். அவனுக்கு கைங்கரியம் புரியும் ஆதி, அதாவது கைங்கரியத்திலேயே ஆதி முதன்மை பெற்றவர் என்ற பொருள். பிரம்மாண்டங்களில் உள்ள திருப்பார்க்கடலில் சுத்தமான வெண்மை நிறத்தில் ஸ்ரீமன் நாராயணனுக்கு படுக்கையாகவும் ஸ்ரீ வைகுண்டத்தில் இருக்கும், அதாவது அமர்ந்திருக்கும் ஆசனமாகவும் திகழ்ந்து கொண்டிருக்கிறார் இந்த சேஷன். ஆதிசேஷன் விஷ்ணுவின் அம்சமாக பாதாள லோகத்திற்கும் கீழே இருப்பவர். இந்த பூமண்டலத்தை தாங்கிக் கொண்டு இருப்பவர். பாதாள உலகின் தலைவர். இவரை சித்த யோகிகள் அனந்தன் என்றும் எல்லையற்ற மகிமைகளை உடையவன் என்பர்.
அனைத்து கலைகளையும் அறிந்தவர் இந்த ஆதிசேஷன் பகவான். நமக்கு திருமுகத்தை காட்டி கொடுத்து கொண்டு இருக்கின்றன. எத்தனை அழகு, எத்தனை அழகு! திருவபிஷேகம் என்ன, அலங்காரங்கள் என்ன, சங்கு சக்கராதிகள் என்ன, அபயஹஸ்தம் என்ன என்று அழகாக திருக்கண்களை அகல விரித்து பக்தர்களை, தன்னை சேவிக்க இருக்கும் பக்தர்களை, அதாவது தொலைக்காட்சி மூலமாகவோ நேர்கொடு நேராகவோ சேவித்துக் கொண்டிருக்கும் அனைத்து பக்தர்களையும் தனது நீண்ட விழிகளாலே, அகன்ற கண்களாலே, கருணை புதிந்த கண்களோடு, பிராட்டிமார்களோடு அனைத்து பக்தர்களையும் ரட்சிக்க இதோ கிளம்பிவிட்டான் ஜெகஜோதியாக. அனைத்து கலைகளையும் அறிந்தவர் இந்த ஆதிசேஷன் என்று சேவித்தோம் அல்லவா? 1000 படங்களை, அதாவது முகங்களை கொண்டவர் இந்த ஆதிசேஷன். இவரை குறித்து பரிபாடலில் ஒரு உயர்ந்த கருத்துள்ள ஒரு வெண்பா உள்ளது. 1000 விரித்த அணங்குடை அருந்தலை தீ உமிழ் திரளொடு முடிமிசை அணவர மாவுடை மலர் மார்பின் மைகில் வாழ்வளை மேனி என்று போற்றியுள்ள தமிழ் பாடலில் 1000 விரித்து கொண்ட அழகுடைய ஆரிய தலைகுடைய உடைய ஆதிசேஷன் ஸ்ரீ வைகுண்டத்தில் திவ்ய தம்பதிகளுக்கு கைங்கரியம் செய்யும் போது 1000 உருவெடுத்து கொண்டு எல்லா விதமான அடிமைகளையும் எம்பெருமான் உகக்கும்படியாக, பிராட்டிமார்கள் உகக்கும்படியாக செய்து கொண்டிருக்கவன் வல்லவன். அடிமைகளுடைய தலை, அதாவது என்றே பரிபாடலில் போற்றியுள்ளது. அதாவது பனைத்த தலை என்றால் அவருக்கு என்ன விதமான கைங்கரியங்கள் செய்ய வேண்டும் என்று அலைப்பாயுமாம் அந்த திருக்கண்கள், நெருப்பு பொறி. அதாவது அவனுக்கு ஏதாவது, எம்பெருமானுக்கு ஏதாவது எதிர்கள் வந்தால் அவர்களை சுட்டு எரித்து விடுவது போல பார்க்குமாம். ஆகவே தீ உமிழ் திரளோடு முடிமிசை அணவரா என்று சாதித்துள்ளார் கவி. ஸ்ரீ பொய்கை ஆழ்வார் பகவானுக்கு ஸ்ரீ ஆதிசேஷன் எவ்வித கைங்கரியங்களை செய்கிறார் என்பதனை சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்றால் மரவடியாம் என்று போற்றி அருளி செய்துள்ளார். அனைத்து பக்தர்களும் அறிந்தது. இவ்விடத்தில் எம்பெருமான் திருமுன்பு அதாவது பக்தர்கள் நன்றாக நடனமாடி அவனை கழிக்கச் செய்து கொண்டிருக்கின்றார். நின்றால் மரவடியாம் என்பதற்கு ஏற்ப ஸ்ரீ ஆதிசேஷன் புரியும் கைங்கரியங்களை சுவாமி ஸ்ரீ தேசிகன் ஸ்ரீ பாதுகா சகஸ்ரத்தில் சேஷ பத்ததி, அதற்கென்றே இந்த பத்ததியை, அதாவது ஆதிசேஷன் புரியும் கைங்கரியங்களை மேம்படுத்தி சொல்வதற்காகவே சுவாமி ஒரு பத்ததியை இவ்விடத்தில் இந்த பாதுகா சகஸ்ரத்தில் சாதித்தருளியுள்ளார். அவற்றை சற்று சேவிப்போம். சிருஷ்டாம் பூமவனந்தேன நித்யம் சேஷசமாதினா அகம் சம்பாவயாமி துவாம் ஆத்மானமிய பாதுகே. சிருஷ்டாம் பூமாவனந்தேன நித்யம் சேஷ சமாதினா அகம் சம்பாவயாமி துவாம் ஆத்மானமிவ பாதுகே என்கிறார். ஸ்ரீ கோபால கோவிந்தன் அணிந்து கொள்ளும் ஸ்ரீ பாதுகை ஆதிசேஷனுடைய அவதாரம் என்றே சுவாமி தேசிகனின் திருவுள்ள கருத்தாக அமைந்துள்ள ஸ்லோகம் இது. ஆதிசேஷன் என்கிற திருவனந்தாழ்வான் என்றென்றும் பகவானின் திருவடி இணைகளுக்கு காப்பாக, அதாவது சேஷனாகத்தான், காப்பாக என்றால் எல்லா விதத்திலும் காப்பாக, சேஷனாக கைங்கரியம் புரிபவனாக ஒருவனே ஆக வேணும் என்று நோக்கினால், நின்றால் மரவடியாம் என்று ஆழ்வாரின் திருவாக்கைப் போல மரவடியாக திகழ்ந்து கொண்டு அவன் திருவடிகளை ரட்சித்து கொண்டு இருக்கின்றான். திருமலையை வாச்சஸ்தலமாக உடைய திருவேங்கடமுடையான் எழுந்தருளியுள்ள ஸ்தலமாக சேஷாச்சலம் என்னும் இந்த திருநாமத்தை உடைய திருமலை அல்லவா? அது அனைத்து பக்தர்களும் அறிந்த ஒன்று. இதுவும் சேஷனின் அவதார விசேஷமே. நீரில் பகவானுக்கு திருப்பள்ளியாக இருப்பவர் பூமியில் நடமாடும் வேங்கட நாயகனுக்கு பணி செய்ய திருப்பாதங்களுக்கு காப்பாக இருக்க பாதுகையாக ஆனார் என்று சுவாமி ஸ்ரீ தேசிகன் சாதித்து அருளியுள்ள பாசுரம் இது, அதாவது ஸ்லோகம் இது. அழகான திருமுக மண்டலம் என்ன, திருவபிஷேகம் என்ன, எத்தனை விதமான புஷ்பங்களால் அலங்கரிக்கப்பட்டு, புஷ்பங்களுக்கு அழகா, இவனுக்கு அழகா, அல்லது ஆபரணங்களுக்கு அழகூட்டும் பெருமானாக எழுந்தருளி கொண்டு நன்றாக திருநேத்திரங்களை நன்றாக சேவிக்கலாம். இப்படியாக பார்த்து கொண்டிருந்து அனைவரும் இந்த சேஷாச்சலத்திலே சேஷ வாகனத்தில் எழுந்தருளிருக்கும் எம்பெருமானை நோக்கி நன்றாக பக்தி பரவசத்தோடு பிரார்த்தித்து அருளை பெற வேண்டும். மற்றொரு ஸ்லோகத்தினால் சுவாமி தேசிகன் சேஷத்துவம் அம்பயதி சம்சயதி பிரகாமம் त्वत् भूमिकां समधिगम्य भुजङ्गराजः त्वामेव भक्ति विनतैः विहतां शिवोऽसि काष्टां கதமிததிக கேசவ பாதரக்ஷே என்றார். காஷ்டாம் எல்லை நிலம், காஷ்டாம் கதம் ததிக கேசவ பாதரக்ஷே. பெருமானின் திவ்ய திருமேனிக்கு பள்ளியாக இருக்கும் சேஷன், அதாவது படுக்கையாக இருக்கும் சேஷன், பெருமானின் ஸ்ரீபாதத்திற்கும் ரக்ஷை என்கிற உருவை பெற்று ஸ்ரீபாதங்களை தாங்கிக் கொண்டிருக்கான். இவனுடைய கைங்கரியத்திற்கு
எம்பெருமானின் திருவடிகளுக்கு கைங்கரியம் புரிவதை எல்லை நிலமாக கொண்டான். ஆகவே தான் காஷ்டாம் கதம் ததிக கேசவ பாதரக்ஷே என்கிறார். பாதரக்ஷையாக இருப்பதே அவனுக்கு கைங்கரியம் புரிவதில் எல்லை நிலமாக இருக்கின்றது. இப்பொழுது நன்றாக அழகாக இந்த சேஷ வாகனத்திலே, தங்கமயமான சேஷ வாகனத்திலே எம்பெருமான் எழுந்தருளி ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாக எழுந்தருளி கொண்டிருக்கும் அழகை நன்றாக சேவிக்க இயன்றுகிறது. இப்பொழுது சொல்லும் இந்த ஸ்லோகத்திற்கு ஏற்ப சேஷத்துவம் அம்ப யதி சம்ஸ்ரயதி பிரகாமம் त्वत् भूमिकां समधिगम्य भुजङ्गराजः त्वामेव भक्ति विनतैः विहतां शिरोभिः காஷ்டாம் கதம் ததிக கேசவ பாதரக்ஷே என்று அந்த ஸ்லோகத்திற்கு சுவாமி தேசிகன் சாதித்த அந்த ஸ்லோகத்திற்கு ஏற்ப இந்த சேஷ வாகனத்தில் எம்பெருமானுக்கு கைங்கரியம் புரிவதே தனக்கு எல்லை நிலமாக கொண்டவன் வழுவாது நழுவாது செய்யும் கைங்கரியம் க்ஷண நேரங்கூட அவனை விட்டு பிரியாது. மற்ற எந்த வாகனங்களும் எம்பெருமான் ஏகாந்தத்தில் இருக்கும் பொழுது அவனை நெருங்க இயலாது அல்லவா? ஆனால் சேஷன் அந்த ஏகாந்தத்திலும் எம்பெருமானுக்கு காப்பாக இருந்து படுக்கையாக இருந்து ரட்சிக்கிறான் என்றால் இவன் கொண்ட பெருமைதான் என்னே. பகவான் அனுகிரகத்தால் இவன் எத்தனை பெரிய கைங்கரியத்தில் ஈடுபட்டுள்ளார். நேரே சற்று இந்த கோஷ்டி காணத்தை அனுபவிப்போம். శేషుని పైన అలరేను చూడరే మోదమున మలయప్ప మొదటి వాహనమనుచు ఆదిశేషుని పైన అలరేను చూడరే మోదమున మలయప్ప మొదటి వాహనమనుచు
ఆదిశేషుని పైన అలరేను చూడరే మోదమున మలయప్ప మొదటి వాహనమనుచు ఇలనెల్ల తలలపై ఇంపుగా మోయుచు కుల పర్వతములెల్ల కుదురుగా నిలిపి ఇలనెల్ల తలలపై ఇంపుగా మోయుచు కుల పర్వతములెల్ల కుదురుగా నిలిపి జలరాశులను అవలీలగా తలదాల్చి వనరాజు తండ్రికి వరవాహనమైన ఆదిశేషుని పైన అలరేను చూడరే మోదమున మలయప్ప మొదటి వాహనమనుచు నిత్య సూరులలోన నిఖిల దేవతలందు ఇతడొక్కడే మేటి కలేరు సాటి నిత్య సూరులలోన నిఖిల దేవతలందు ఇతడొక్కడే మేటి కలేరు సాటి జలజాసను నీ కడు దీక్షతో మురిపించి బ్రహ్మోత్సవమున ముందుగా నిలిచే ఆదిశేషుని పైన అలరేను చూడరే మోదమున మలయప్ప మొదటి వాహనమనుచు ఏడు కొండల వానికి ఏడైన తలలతో ఈడులేని బంగారు మేనితో మెరసేటి ఆదిశేషుని పైన అలరేను చూడరే మోదమున మలయప్ప మొదటి వాహనమనుచు ఆదిశేషుని పైన சற்று முன்பு சேவித்த அந்த ஸ்லோகத்தாலே பெருமானின் திவ்ய திருமேனிக்கு பள்ளியாக இருக்கும் சேஷன் பெருமானின் ஸ்ரீபாதத்திற்கும் ரக்ஷை என்கிற உருவை பெற்று ஸ்ரீபாதங்களை தாக்கிக் கொண்டிருக்கின்றான் ஆதிசேஷன். பகவானின் பாதுகையாக ஆகாமல் போனால் அவருக்கு சேஷத்துவம் சிறக்காதாம். அதாவது எத்தனை கைங்கரியங்கள் புரிந்தாலும் எம்பெருமானின் திருப்பாதத்திற்கு அவன் கைங்கரியங்கள் அதுதான் சுவாமி, அதுவே எல்லை நிலமாம், காஷ்டாம் என்று சாதித்தருளியுள்ளார். இவன் திருவிடைகளுக்கு செய்யும் கைங்கரியமே அவன் பெரிதாக நினைத்து கொண்டிருக்கிறான். அதைவிட அவனுக்கு எல்லை வேறு எதுவுமே இல்லை. ஆகையிரே காஷ்டாம் கதம் ததிக கேசவ பாதரக்ஷே என்று சாதித்தருளியுள்ளார். எத்தனை உயர்ந்த எத்தனை சிரேஷ்டமான வார்த்தை கோர்வைகள் சுவாமி சாதித்தது. அப்படிப்பட்ட கைங்கரியங்களில் எழுந்து கொண்டிருப்பவன் சுவாமி சேஷன். இவ்விடத்தில் ஆதிசேஷன் தானும் பகவத் கைங்கரியத்தில் சிறப்பு பெற்று மற்ற அடியார்களுக்கும் சிறந்த சேஷத்திற்கு காரணமாக முன்னம் ஆகின்றான். கைங்கரியங்கள் செய்வது என்றால் சேஷனை ஆதிசேஷனை தான் முன்னம் எடுத்துக்காட்டாக சொல்லுவார்கள். ஆகவே எந்த பிரம்மோற்சவத்திலும் எம்பெருமானுக்கு முதல் வாகனம் ஆதிசேஷனாகத்தான் அமையும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இந்த இணையில் இந்த இணையான திருவடிகளுக்கு இணையில்லா திருவடிகளுக்கு இணைகளுக்கு எப்போதும் பத்மாவதி தாயார் கைங்கரியம் செய்து கொண்டிருக்கிறாள். அனைவரும் அறிந்ததே. திருப்பார்க்கடலில் எம்பெருமான் ஆதிசேஷன் சயனத்தில் இருக்கும் பொழுது தாயார் தானே அவன் திருவடிகளுக்கு, அதாவது எத்தனை மலர் போன்ற அந்த திருக்கரங்கள் பிராட்டிமாள், அந்த திருக்கரங்களை கொண்டு அவன் பாதங்களுக்கு அத்தனை வேது கொடுத்து அவனை அத்தனை சுகமாக இருக்கச் செய்வார். ஆகவே சுகசுப்த ஸ்ரீமான் என்பது எம்பெருமானுக்கு ஒரு நிரந்தரமான திருநாமமாக அமைந்துள்ளது. வேதம் அழைக்கின்றது. அந்த ஸ்பர்ஷத்தாலே சுகத்தை அனுபவிப்பள் தாயார். இதற்கு மேலாக பத்மா போகாத் பாதுகே ரங்கபர்த்துஹு பாதஸ்பர்ஷாத் போகம் அந்யம் பிரபித்சோஹோ சேஷஸ்ய ஏகாம் பூமிகாம் அப்ரவீத்வாம் ஆச்சாரியாணாம் அக்ரணீர் யாமுனேயக என்று சாதித்தருளியுள்ள சுவாமி தேசிகன் மற்றொரு ஸ்லோகத்தார் தாயார் கைங்கரியம் புரியும் காலங்களை தவிர
சஞ்சார காலமெல்லாமும் பகவானின் திருவடி முழுமையும் தன் மேலேயே படும்படியாக ஓர் உருவெடுத்து பகவானோடு சிறந்த ஸ்பர்ச சுகம் பெற வேணும் என்று ஆசைப்பட்டே ஆதிசேஷன் பாதுகை ரூபத்தை எடுத்திருக்கின்றார். ஆகையிலே ஸ்லோகத்தில் சுவாமி ஸ்ரீ தேசிகன் பாதஸ்பர்ஷாத் போகம் பிரபித்சோஹோ என்று நன்றாக மேம்பட அருளி செய்துள்ளார். எம்பெருமானுக்கு புரியும் கைங்கரியத்தில் ஏற்றமுடையவர், அதே போகமாக கொண்டவர் ஆதிசேஷன் என்று நன்றாக அனைவரும் அறிந்து கொள்ளும்படியாக பாதஸ்பர்ஷாத் போகம் பிரபித்சோஹோ என்று அருளி செய்துள்ளார். சுவாமி ஆளவந்தாரும் நிவாச சையாசன பாதுகா என்று ஸ்தோத்திர ரத்னத்தில் அருளி செய்துள்ளார். அனைவரும் அனைத்து பக்தர்களும் அறிந்தது ஒன்று. பல ரூபங்கள் எடுத்து ஆதிசேஷன் கைங்கரியம் செய்து கொண்டிருக்கிறார் என்பதனையே சுவாமி ஸ்ரீ தேசிகன் இஸ்லோகத்தாலே தெளிவுபடுத்தியுள்ளார், ஆச்சாரியனை பின்பற்றியே. சுவாமி ஸ்ரீ தேசிகன் மற்றொரு ஸ்லோகத்தில் பகவானின் பாதுகையை சேஷனை அஹீனாத்மா என்று அருளி செய்துள்ளார். அஹீனம் சர்ப்பங்களுக்கு அதிபதியாக இருப்பவன் என்று பொருள் ஒன்று உண்டு. ஆத்மா ஆதிசேஷ உருவுடையவன் என்றும் நல்லார்களுக்கு பகவத் அடியார்களுக்கு என்றும் துணையாக இருந்து ரட்சணம் செய்து கொண்டும் இருக்கின்றார் இந்த ஆதிசேஷன். பகுமுக போக சமேதைஹி நிர்முக்ததயா விசுத்திம் ஆபன்னைஹி சேஷாத்மிகா பதாவனி நிஷேவ்யஸ்யே சேஷபூதைஹி த்வம். ஸ்ரீ ஆதிசேஷன் பல விதானங்களில் பகவத் கைங்கரியத்திலேயே ஆழ்ந்து போகத்தில் எப்போதும் ஆழங்கால் பட்டிருப்பவன். போகம் என்பது பாம்பின் உடல், அதாவது போகம் என்றால் அனுபவிக்கும் சுகத்தை ஒன்று சொல்லலாம். மற்றொன்று இவ்விடத்தில் இந்த ஸ்லோகத்தில் முன்னும் பின்னும் உள்ள அர்த்த விசேஷங்களை வைத்துக்கொண்டு போகம் என்ற அந்த பதத்திற்கு ஒரு அர்த்தம் உண்டு. பாம்பின் உடல் 1000 முகம் கொண்ட தன்னுடைய உடையவன் என்றதாயிற்று. போகத்தில் எப்போதும் ஆழங்கால் பட்டிருப்பவன் என்பது வாஸ்தவத்திலே இன்றைக்கும் ஸ்ரீ காஞ்சி திவ்ய கஷேத்திரத்தில் ஊரகத்தான் என்னும் ஒரு சன்னதி உண்டு. போகம் என்றால் மற்றொரு உண்டு. பட்சத்திற்கு பட்சம், அமாவாசை, பௌர்ணமி என்று வரும்பொழுது பாம்பு இயற்கையாகவே தன் தோலை உரித்து மற்றொரு மேல் தோல் வருவதற்காக காத்திருக்கும். அது போகம் என்று சொல்லுவார்கள். அதுதான் இவ்விடத்தில் சுவாமி சாதித்துள்ளார். அந்த போகம் எப்படி இந்த கைங்கரியத்தில் கூட அதை இழந்தால் கூட விடாது செய்யும்படியாக இருப்பவன் இந்த ஆதிசேஷன். வாஸ்தவத்திலே இன்றைக்கும் ஸ்ரீ காஞ்சி திவ்ய கஷேத்திரத்தில் ஊரகத்தான் எனும் ஒரு சன்னதி உள்ளது. அவ்விடத்தில் ஆதிசேஷன் திரு உருவாக எழுந்தருளியபடி பெருமானே என்று சொல்லுவார்கள். இந்த க்ஷேத்திரத்தில் பகவான் பகுமுக போகத்தை அனுபவிப்பராக எழுந்தருளி உள்ளார். இவரை ஆராதிப்பவர்கள் புஷ்பம், சந்தனம், தூபம் போன்ற பல வகையான போகங்களை அர்ப்பணம் செய்கின்றனர். இவரை வரம் வேண்டி சேவிப்பவர்களுக்கு வேண்டும் பலவித சுகங்களை அனுகிரகிக்கின்றார் என்றால் என மங்கள சுகங்களையே அனுகிரகிக்கின்றார். தழுவாதவர். ஆதிசேஷன் நிர்முக்தனாக காட்சியளிக்கின்றார். நிர்முக்தன் எனில் தோலை களைந்த பாம்பின் ஸ்வரூபத்தை சொல்லுகிறது. அந்த ஸ்வரூபத்திலேயே அந்த திவ்யக்ஷேத்திரத்தில் நாம் நன்றாக கண்டு சேவிக்க இயலும். வரம் தரும் வல்லபனாக இடத்தில் திகழ்கின்றான். ஆக இவனை இந்த இடத்தில் சேவிப்பவர்கள் 108 திவ்யக்ஷேத்திரத்தில் அதுவும் ஒரு க்ஷேத்திரமாக கொள்ளப்பட்டுள்ளது. ஸ்ரீ சுவாமி திருமங்கை ஆழ்வாரும் பாசுரத்தில் சாதித்தருளியுள்ளார். இந்த எம்பெருமான இந்த ஆதிசேஷனை குறித்து, ஏற்றத்தை குறித்து. இந்த திருமஞ்சனம் செய்த பின்பு எல்லாம் களைய விசுத்தமான காட்சி தரும் நிலை இவனுடையது. ஆக பாதுகை என்னும் சேஷன் தன்னை சேவிப்பாரும் சேஷ ரூபமாம்படி விளங்குகின்றார் என்றே சுவாமி சாதித்தருளியுள்ளார் இந்த ஸ்லோகத்தாலே. என்றால் ஒரு ஏற்றமே இந்த சேஷ வாகனத்திற்கு. இப்பொழுது நாம் நன்றாக கண்கூடாக கண்டு கொண்டிருக்கிறோம். பளபள என்று தங்கத்திலே தங்கமாக ஜொலித்து கொண்டிருக்கின்றான். ஒருவேளை எம்பெருமான் தன் மீது ஆரோகணித்து ஸ்ரீதேவி பூதேவி தாயாரோடு ஆரோகணித்து எழுந்தருளிருக்கும் நிலையை கண்டு சேஷத்துவத்திலே அழிந்திருப்பவன் அல்லவா உகந்து மேலும் பளபளப்பு ஏற்றுக்கொண்டானோ என்னவோ சந்தோஷத்தினால். ஸ்ரீ ஆளவந்தார் என்னும் ஆச்சாரிய சார்வபௌமர் ஸ்தோத்திர ரத்னம் என்னும் நூலில் தயா சகாசேனம் அனந்த போகினி பிரகிருஷ்ட விஜான பலைகதாமணி பணாமணி விராதமயூக மண்டல பிரகாசமானோதர திவ்யதாமணி என்று சாதித்தருளியுள்ளார். அதாவது தயையே உருவான ஸ்ரீ பத்மாவதி தாயார் சமேத ஸ்ரீ கோவிந்தன் ஸ்ரீனிவாசனுக்கு அளவற்ற பணிகளை கைங்கரியங்களை செய்வதிலேயே ஊற்றமுடையவர் அனந்தன். சங்கர்ஷண ஸ்வரூபியான எம்பெருமானுக்கு அபிமான தொண்டன் என்பதை தெரிவிக்க ஞானம், பலம் என்ற குணங்கள் 2ஐ மட்டுமே உலகோருக்கு சிறப்பாக காண்பிப்பான் இவன். இவனை பாதாள உலகத்திற்கும் கீழே பூமியை தாங்குகின்றார். ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணன்
திவ்ய மகிழ்ச்சிகளோடு இவன் மடி மீது அமர்ந்து இருப்பது இவனது அளவற்ற பலத்தினை வெளிப்படுத்துகின்றது. இவரின் 1000 படங்களின் மணிகளின் தேஜோமயமான ஒளியினால் திவ்ய மண்டபம் பல வகையாக ஒளிபரப்பும்படியாக, அதாவது ஒளி மிகுந்ததாக காட்சியளிக்கும்படியாக இவன் இருப்பதாலே அமைகின்றது. திவ்ய மகிழ்ச்சியான பெரிய பிராட்டியார் ஸ்ரீ பத்மாவதி தாயாரோடு சேர்த்தியிலே இந்த சேஷாசனத்திலே வீற்றிருக்கும் நிலை நாம் பரமபதத்தில் காணாததனை ஊட்டுகிறது. திருவனந்தாழ்வானுக்கு சேஷன் எனும் திருநாமம் மிகவும் பிரசித்தமானது. திவ்ய தம்பதிகளுக்கு திருவனந்தாழ்வான் திருப்பள்ளியாய் திருமேனி ஸ்பர்சத்துடனே இருப்பதாலேயும் இவருக்கு மற்றைய நித்தியர்களை விட, அதாவது கைங்கரியங்கள் செய்யும் நித்திய முக்தர்களை விட ஒரு படி மேலான ஏற்றம் உண்டு என்பர். ஸ்ரீயப்பதியான எம்பெருமான் எழுந்தருளியிருக்கும் எல்லா கோவில்களாக ஊறு எடுப்பவன் திருவனந்தாழ்வான், அதாவது கோயில்களாகவே இவன் திகழ்வான் என்கிறது. இருந்தால் சிங்காசனமாயும், நின்றால் பிரானுக்கு மரவடியாகவும், பூம்பட்டாகவும், புல்கும் மனையாகவும், எங்கும் சென்றாலும் குடையாகவும் எழுந்தருளியிருக்கும் இடந்தோறும் பிரானின் திருவடி ஊன்றும்படியாக பாத பீடமாகவும் என்று ஆதிசேஷன் எல்லாவித பகவத் கைங்கரியத்திலேயே ஆழங்கால் பட்டு இருப்பதாக சுவாமி ஆளவந்தார் இந்த ஸ்லோகத்தால் சாதித்து அருளியுள்ளார். இப்பொழுது நாம் காண்பது அனைத்து பெண்டிர்களும் ஸ்திரீகளும் எத்தனை அழகாக கோலாட்டம் ஆடிக்கொண்டு எம்பெருமான் திருமுன்பாக திவ்ய தம்பதிகளுக்கு இதுவும் ஒரு கைங்கரியமே, அவன் உகக்கும்படியான கைங்கரியமே. இவர்கள் அனைத்தும் பெருமானுக்கு முன்பு சளைக்காது நன்றாக ஆடி கழித்து கொண்டிருக்கின்றார்கள். எம்பெருமானையும் கழிக்கச் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆதிசேஷன் அவனை தாங்குவது ஒரு கைங்கரியம் என்றால், எம்பெருமான் மனம் குளிர செய்வதும் இந்த கைங்கரியத்தை ஆட்டத்தை செய்வதும், ஆட்டமாடி தங்களுக்கு தெரிந்த வகையில் ஆட்டமாடி அவனை மனம் குளிரச் செய்வதும் ஒரு கைங்கரியமே. அறியாதவர் யாவரும் இவரை சேஷன் என்றே அழைக்கின்றனர். மலையப்பன் சேஷ வாகனத்தில் எழுந்தருளி வலம் வரும் அழகை காணும்போது ஸ்ரீ விஷ்ணு புராணத்தில் கண்ணனின் திருமுக மண்டலம் தொடங்கி திருவடி வரை சமுதாய சோபையா கண்டு வர்ணித்துள்ள பராசர மகரிஷி மேலே இந்த ஊர்வலத்தின் சற்று அனுபவிப்போம் பக்தர்களே. ఆహా
దేవతలచే పూజలు తివిరి కొనిన నీవు కేవల నాచి పూజ ఎట్లు గొంటివి దేవతలచే పూజలు తివిరి కొనిన నీవు కేవల నాచి పూజ ఎట్లు గొంటివి శ్రీ వెంకటాద్రి మీద సిరితో కూడిన నీవు శ్రీ వెంకటాద్రి మీద సిరితో కూడిన నీవు ఈ విధి నా ఇంట ఇప్పుడెట్లు నిలిచితివి ఆహా నమో నమో ఆది పురుష నీకు ఈహల నేనెంత వాడనెట్లు గాచితివి ఆహా నమో నమో ఆది పురుష నీకు ఈహల నేనెంత వాడనెట్లు గాచితివి ఆహా నమో నమో ఆది పురుష నీకు నమో ఆది పురుష இவ்விடத்தில் எம்பெருமான் சேஷவாகனத்தில் எழுந்தருளி வலம் வரும் அழகை காணும்போது நினைவுக்கு வருவது ஒன்று உண்டு. ஸ்ரீ விஷ்ணு புராணத்தில் கண்ணனின் திருமுக மண்டலம் தொடங்கி திருவடி வரை சமுதாய சோபையை வர்ணித்துள்ளார் ஸ்ரீ பராசர மகர்ஷி என்று சற்று முன் சேவித்தோம் அல்லவா. இப்பொழுது சொல்லும் பொழுதே நமக்கு காண கொடுக்கிறான் எம்பெருமான். திருவபிஷேகத்திலிருந்து திருவடி வரையிலே அவன் எழுந்தருளிருக்கும் அழகை நாம் நன்றாக சேவிக்க முடிகிறது. சக்கிய பஷ்யத கிருஷ்ணஸ்ய முகம் அத்யருணே க்ஷணம் கஜயுக்த கிருதாயா ஸ்வேதாம் புகணிகாச்சிதம் ஜன்ம சபலம் கிரியதாம் திருஷம் மனுவும் சேர்ந்து விளங்கும் மார்பையும் பகைவர்களை அழிக்கும்படியான திரண்ட தோள் வலிமையும் புஜங்களையும் கூடவே இருக்கும் இந்த பலராமனின் தேஜஸ். அதாவது கிருஷ்ணாவதாரத்தில் சேஷனை பலராமனாக அவதரித்தான் என்று சொல்கிறோம் அல்லவா. அதன் அடிப்படையில் இவ்விடத்தில் பலராமனின் தேஜசு இவ்விடத்தில் காண்பிக்கிறது என்கிறார். பால் சந்திரன் தாமரை தண்டு இவை போல் வெளுத்து பலராமனின் திருமேனி அழகையும் சேவிக்க வேணும் என்றபடி பலராமன் சேஷனின் அவதாரம் என்பர். ஷாணூர மல்லனுடன், அதாவது ராமாவதாரத்தில் லக்ஷ்மணனாகவும் கிருஷ்ணாவதாரத்தில் பலராமனாகவும் கூடவே அவதரித்து அருளினான் என்பது சரித்திரம். உண்மை அதுதான். ஷாணூர மல்லனுடன் மல்யுத்தம் செய்வதற்கு வருவது போல குதித்து குதித்து வருவதை காண பூர்வத்திலே புண்ணியம் செய்திருக்க வேண்டும் அல்லவா. இப்பொழுது அதுதானே செய்து கொண்டிருக்கிறோம். உபமானங்களாலே மகரிஷி வெண்ணையே அமுது செய்து வளர்ந்த இவனது சுகுமாரமான திருமேனி சோபையை அழகுற மகரிஷி விஷ்ணு புராணத்தில் வர்ணித்துள்ளார். அதாவது அண்ணனான அந்த பலராமனின் திருமடியிலே அமர்ந்து வெண்ணையுண்ட வாயனாக வீதி உலா கண்டருள்வது என்று பொதுவாக அர்த்தம் கொள்ள வேண்டும். திருமகள் கேள்வனான நம் செந்தாமரை கண்ணன் பார்த்த சாரதியாக அழகு மிளிரும் சௌமிய நாராயணனம் கோவிந்தன் சேஷ வாகனத்தில் எழுந்தருளி நம்மை அனுகிரகிக்க வலம் வருவதை, அந்த லாவண்யத்தை அழகை காணும்போது சுவாமி ஸ்ரீ தேசிகன் அருளி செய்த திருச்சின்னமாலை எனும் துதி தொகுப்பில் ஒரு ஸ்லோகம் நினைவுக்கு வருகின்றது. சற்று சேவிப்போம். அகலகில்லா திருமகளார் அன்பர் வந்தார், அடி இரண்டும் மாறாக தந்தார் வந்தார், புகழில்லார் புகழாகும் புனிதர் வந்தார், பொன்னுலகில் திருவுடனே திகழ்வார் வந்தார், அகிலமெல்லாம் ஆனந்தம் ஆனார் வந்தார், அடியினை கீழ் வைத்தடிமை கொள்வார் வந்தார், பகல் நடுவே இரவழைக்க வல்லார் வந்தார், பகலொன்றாய் இரவழித்தார் வந்தார் தாமே என்று அழகுற சாதித்தருளியுள்ளார் தமிழ் வெண்பாவில். பேரருளான நம் கோவிந்தன் பேரருளாளன் அவன். ஆகவே க்ஷணமும் பிரியாத ஸ்ரீ பத்மாவதி தாயார் அன்புக்கு உரியவன் இவன். தம் திருவடி இணைகளை அடியார்களுக்கு உபாயமாக காட்டித் தந்தவர். நித்திய முக்தர்களுக்கு தன்னை ஸ்ரீவைகுண்டத்திலே காட்டித்தந்தது போன்று வேறுபாடு இல்லாது இப்பூவலையில் தன்னை அண்டி வரும் பக்தர்களுக்கு ஆனந்தமாய் காட்சித் தருகின்றார், தந்து கொண்டிருக்கின்றார். பாகவதர்களை பக்தர்களை ஆனந்தமடைய செய்து கொண்டிருக்கின்றார். தன் திருவடி கீழ் பக்தர்கள் செய்யும் கைங்கரியங்களை உகந்து ஏற்று வேண்டும் வரங்களையும் தருகின்றார். அதற்குத்தான் இந்த சேஷமும் சேஷ வாகனமும் அவனை சுமந்து கொண்டு திவ்ய தம்பதிகளாக நம் முன்னே நமக்கு காட்சி அளித்து கொண்டிருக்கச் செய்கிறார். திருவனந்தாழ்வான் என்னும் சேஷன் இருவரும் விரோதமின்றி இவன் திருவடிகளில் பக்தியோடு கைங்கரியம் புரிகின்றனர். அதாவது கருத்மானும் சேஷனும் ஒருவருக்கு ஒருவர், அதாவது பிறப்பில் விரோதம் இருந்தாலும் இவனுக்கு கைங்கரியம் புரியும் இடத்தில் விரோதமின்றி கைங்கரியம் புரிந்து கொண்டிருக்கின்றனர். இப்பொழுது ஸ்ரீதேவி தாயார் பூதேவி தாயார் சமேதனாக வெங்கடவாணனுக்கு நன்றாக, அதாவது ஆர்த்தி கல்பூர ஆர்த்தி அதாவது அளித்து கொண்டிருக்கார், சமர்ப்பித்து கொண்டிருக்க நாம் நன்றாக சேவிக்கலாம். இவன் திருவடிகளில் பக்தியோடு கைங்கரியம் புரிகின்றனர் இவ்விருவரும்.
பாரத போரின் நடுவில் தனது சக்கரப்படையில் பகல் பொழுதிலேயே இரவை வரவழைத்தவர் இந்த கண்ணபிரான். இத்தகைய தயையுடைய திருமலையப்பன் தன் திருவடிகளை நமக்கும் காட்டி அவற்றிற்கு கைங்கரியம் செய்யக்கூடிய மன உறுதியை முந்துர முன்னம் சேஷனை நமக்கு சேவிக்கச் செய்து அவனைப் போல அவன் அடியாகவே நாமும் கைங்கரியம் புரிய வேண்டும் என்று சூச்சிப்பித்து காமிப்பது முந்துர முந்தம் முதல் தினமாக பிரம்மோற்சவத்தில் வாகனத்தில் எழுந்தருளி இருக்கின்றான். பலன்களையும் அனுகரிக்க வேண்டும் இந்த எம்பெருமான். ஆக இத்தனை ஏற்றமுடைய இந்த ஆதிசேஷன் சுமந்து வரும் இந்த பகவான் எத்தனை கல்யாண குணங்கள் உள்ளது அவனுக்கு. இத்தனை அனுகிரம் அவன் சுமக்க வேண்டும் என்றால் ஆசைப்பட்டான் என்றால் எத்தனை எளிய குணங்கள் கல்யாண குணங்கள் உடையவன். பக்தர்களுக்காக அவன் பகவானுக்கு ரிஷிகேசக என்னும் ஒரு திருநாமம் உள்ளது. பகவான் திருவேங்கடவனின் திருமுன்பு நின்று சேவிப்பவர்கள் பக்தர்களின் எல்லா இந்திரியங்களையும் தன் வசப்படுத்தி தன்னையே காண நினைக்க வணங்கச் செய்கின்றார். அதுவன்றோ இவன் சேஷனையும் ஆதிசேஷனையும் கருத்மானையும் மயக்கி தன் வசப்படுத்திக் கொள்ளது. உலகில் கண் காணப்படும் அழகிய பொருட்களை கண்ணால் கண்டு களிப்பதும், சப்தங்களை காதினால் கேட்டு மகிழ்வதும், சுவை மிக்க உணவுப் பொருள்களை உட்கொள்ளும் போதும் நாவினால் அதனுடைய ருச்சியை அனுபவிப்பதும், இப்படியே எல்லா இந்திரியங்களும் நமக்கு தேவையான சுகங்களுக்கு சாதனமாக பகவான் அனுகிரகித்துள்ளான் அல்லவா? இவ்வாறு இயற்கையாக உள்ள இந்திரியங்களை தன்னை காண வரும் பக்தர்களுக்கு தன் திருநாமங்களை அதிலும் கோவிந்த நாமத்தை உச்சரிக்கும் அன்பர்களின் சர்வ இந்திரியங்களின் இயக்கத்தையும் வேறு விஷயங்களில் புகாதவாறு கட்டுப்படுத்தி தன் வசப்படுத்தி தன்னையே நோக்கும்படியாக செய்து தானும் கண்குளிர பக்தர்களை பக்தியோடு உச்சரிக்கும் அந்த கோவிந்த நாமத்தை செவிமடுத்து அவர்கள் குறைகளையும் செவிமடுத்து அவர்களுக்கு அனுகிரகிக்க காத்து கொண்டிருக்கிறான். அது போதாது என்று திவ்ய மகிழ்ச்சிகளோடு ஊர்வலமும் வந்து தன்னை காண வரும் அத்தனை பக்தர்களையும் தேடி தேடி சென்று அவர்களை காணவும் செய்கின்றான், காண வைக்கவும் செய்கின்றான். தானும் நின்ற வண்ணமாகவே சேவை சாதித்து வரும் பக்தர்களை அடியார்களை உள்ளம் குளிர ஆசிர்வதிக்கும் இக்குணமே திரு கல்யாணத்தை உடையவனே ஸ்ரீகேசன். அதாவது ஹிருதயத்தை நன்றாக அபகரிப்பவன். யாருடைய ஹிருதயத்தை? பக்தர்களின் இருதயத்தை அபகரிப்பவன் என்று இதுவே இந்நிலையே இவனுக்கு சுகமாக உணர்கின்றான். பக்தர்கள் தன்னை அழைப்பதையே சுகமாக உணர்கின்றான். ரிஷி, ஹர்ஷம், ஆசை என்ற ஒரு பொருள் உண்டு. ஹர்ஷம் என்றால் ஆசை. பகவான் ஈசன் பக்தர்களை காண்பதில் ஹர்ஷம், அவர்களின் கோவிந்த நாமத்தை கேட்பதில் ஹர்ஷம், ஆசை. அவர்களை அதாவது நித்திய சூரிகள் தங்களை ஹாவ் ஹாவ் என்று வேத கோஷங்களில் வர்ணிப்பதை விட இந்த ஒன்றும் தெரியாத இடக்கை வலக்கை தெரியாத பக்தர்கள் சொல்லும் கோவிந்த நாமத்தையும் கிருஷ்ணநாமத்தையும் ராமநாமத்தையும் செவிமடுப்பதில் இவருக்கு ஹர்ஷம், ஆசை. அதுவே இவன் இவ்விடத்தில் இந்த திருமலையில் சுற்றியுள்ள அனைத்து க்ஷேத்திரங்களிலும் இவன் எழுந்தருளி இருப்பது. பகவான் கோவிந்தனுக்கு மேலான ஹர்ஷம், ஆசை. இத்தகைய ஆசை பக்தர்கள் தன்னை அழைக்கும்படி அதை செவிமடுக்க வேண்டும் என்பதே மேலான ஆசையாக உள்ளது. இத்தகைய ஆசையுடனே தானே நின்று கொண்டு எதிர்வரும் பக்தர்களை காண கண் கொட்டாது காத்து கொண்டிருக்கின்றான். இவ்வண்ணத்து ஈசனுக்கு ரிஷிகேசன் எனும் திருநாமத்தை பீஷ்மர் சாற்றியுள்ளார். விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் இவன் எழுந்து அருள்பாலிக்கும் வராக க்ஷேத்திரமான இந்த கருடமலை 100 யோஜனை விஸ்தீரணம் உள்ளது என்கிறது. இந்த மலையின் நடுபாகத்தில் நிருசிம்மன் தோன்றிய அகோபிலம் உள்ளது. இங்கு கங்கைக்கு சமமான பவனாசினி எனும் நதியும் பிரவகிக்கிறது. கருடமலையின் வடபாகத்தில் 2 யோஜனை விஸ்தீரணமுள்ள இடத்தில் மிக புண்ணிய தலமான நந்தியாசிரமம் உள்ளது. அங்கு நந்திகேஸ்வரர் வசிக்கின்றார். மேலே இந்த ஊர்வலத்தை சற்று அனுபவிப்போம் பக்தர்களே. மேலே இவன் எழுந்தருளியிருக்கும் இந்த சேஷாச்சலத்தையும் நன்றாக செவிமடுப்போம். అన్నిటికీ కారణమో హరియే ప్రపన్నులకు, అన్నిటికీ కారణమో
ప్రపన్నులకు పన్నిన లోకులకెల్లా ప్రకృతి కారణము ఆ, 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 పన్నిన లోకులకెల్లా ప్రకృతి కారణము పన్నిన లోకులకెల్లా ప్రకృతి కారణము పన్నిన లోకులకెల్లా ప్రకృతి కారణము ప్రకృతి కారణము అన్నిటికీ కారణము హరియే ప్రపన్నులకు తలపు కారణము తత్వవేత్తలకును చలము కారణము సంసారులకును తలపు కారణము తత్వవేత్తలకును చలము కారణము సంసారులకును ఫలము కారణము పరమ వేదాంతులకు ఫలము కారణము పరమ వేదాంతులకు కలిమి కారణము కర్ములకును ఫలము కారణము పరమ వేదాంతులకు కలిమి కారణము కర్ములకును కలిమి కారణము కర్ములకును కలిమి కారణము కర్ములకును అన్నిటికీ కారణము హరియే ప్రపన్నులకు తనయాత్మ కారణము తగిన సుజ్ఞానులకు తనువే కారణము తగ జంతువులకు తనయాత్మ కారణము తగిన సుజ్ఞానులకు తనువే కారణము తగ జంతువులకు ఘనముక్తి కారణము కడగన్న వారికెల్లా ఘనముక్తి కారణము కడగన్న వారికెల్లా కనకమే కారణము కమ్మిన బంధులకు కనకమే కారణము కమ్మిన బంధులకు కమ్మిన బంధులకు అన్నిటికీ కారణము హరియే ప్రపన్నులకు నీ 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 సా
తెలిసిన వారికెల్ల జీవుండు కారణము చిల్ల మనుజులకు దేవుండు కారణము తెలిసిన వారికెల్లా జీవుండు కారణము చిల్ల మనుజులకు దేవుండు వేరే కాడు దిక్కు శ్రీ వెంకటేశుడే దేవుండు వేరే కాడు దిక్కు శ్రీ వెంకటేశుడే పావనమాతని కృపా పరమ కారణము పావనమాతని కృపా పరమ కారణము పావనమాతని కృపా పరమ కారణము పరమ కారణము పరమ కారణము అన్నిటికీ కారణము హరియే ప్రపన్నులకు అన్నిటికీ కారణము హరియే ప్రపన్నులకు పన్నిన లోకులకెల్లా ప్రకృతి కారణము పన్నిన లోకులకెల్లా ప్రకృతి కారణము இவ்வண்ணமாக ஏற்றமிகு கிருடமலையின் உச்சியில் எழுந்தருளியிருக்கும் ரிஷிகேசன் கோவிந்தனை குறித்து தீந்தமிழில் சுவாமி நம்மாழ்வார் சிறீதரன் செய்யதாமரை கண்ணன் என்றென்று ராப்பகல் வாய் வெறி ஈ அலமந்து கண்கள் நீர்மலகி வெவ்வுயிர்த்து உயிர்த்து மரி ஈய தீவினை மாள இன்பம் வளர வைகல் வைகல் இரி ஈ உன்னை என்னுள் வைத்தனை என் இருடி கேசனே என்று சாதித்தருளியுள்ளார். அலர்மேல் மங்கையை தன் திருமார்பிலே தரித்த சிறீதரன் இவன். இந்த பிராட்டியின் சேர்க்கையிலே பக்தர்களின்பால் கருணை மட்டுமே பொழியும்படியான தாமரை தளம் போல திருக்கண்களை உடைய கண்ணழகை உடையவன் இந்த கோவிந்த கோபாலன். வட்சஸ்தலேன ஸ்ரீமுத்வஹன் ஹரிஹி விஸ்தாரி பத்மோத்பல பத்ரலோச்சனக என்கிறபடியே பக்தர்களையே நோக்கிக் கொண்டு போரும்படியான திருநேத்திரங்களை உடையவன். அதாவது நேத்திரங்கள் ஒவ்வொரு எதிரிகளையும் பார்க்கும் நேத்திரங்கள், அந்த பாவனை வேறு. பக்தர்கள் தன் சிறார்களை குழந்தைகளை காணும் பொழுது எத்தனை பாசத்தோடு இருக்கும், அப்படி நோக்கும் அந்த வேறு, அந்த நோக்கு வேறு. ஒரு தாயின் பாசத்தோடு நோக்கும் அந்த விழி வேறு. அதுதான் இவ்விடத்திலே வட்சஸ்தரேன ஸ்ரீமுத்வஹன் அரிஹி விஸ்தாரி பத்மோத்பல பத்ரலோச்சனக என்கிறபடியே பக்தர்களையே நோக்கிக் கொண்டு போரும்படியான திருநேத்திரங்களை உடையவன். என்றென்றும் பக்தர்கள் பக்தியினாலே ஓயாமல் அவன் திருநாமங்களை சொல்லிக் கொண்டும் அவனை நினைத்து உருகி கண்ணீர் மல்கி கொண்டும் மனம் விரும்பியதாலே உஷ்ட பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கும் பக்தர்களின் தீவினைகள் மாள அனாதியான தொடர்ந்திருக்கும்படியான பாப்பங்கள் நசித்து போகும்படியாக செய்கின்றான் இந்த வெங்கடவாணன். இருடி கேசனான கோவிந்தன் பக்தர்களுக்கு இன்பங்கள் பெருகி ஆனந்தம் மேன்மேலும் வளர சர்வகாலத்திலும் எம்பெருமானை கோவிந்தனை தங்கள் மனங்களிலே வைத்திருக்கும் பக்தர்களின் இந்திரியங்களை தன் பக்கத்திலேயே திருப்பி அவர்களின் இந்திரியங்களை ஆளும் நாயகனாக எம்பெருமானுக்கு எத்துணை உபகாரங்கள் செய்தாலும் போதாது என்கிறார் ஆழ்வார். இப்படி நம்மை காணச் செய்கின்றான். கைகால்களை நன்றாக வைத்திருந்து, இந்திரியங்களையும் நன்றாக வைத்திருந்து, புத்தியும் மனத்தையும் ஒன்று சேர வைத்திருந்து அவனை காணும்படியாக இந்த நிலையில் வைத்திருக்கிறான் என்றால் அவன் கருணையே எத்தனை! இப்படி நல்ல காரியங்களை செய்து கொண்டு போற வேண்டும் என்பதுதானே அவன் உயர்ந்த எண்ணம். அதுதான் ரிஷிகேசன். இருடிகேசன் எம்பிரான் கோபாலன் எம்பெருமானை கண்டு களிக்க கொடுத்த இந்திரியங்களை தன்னையே அனுபவிக்கும்படியாக செய்யும். அதாவது தன்னையே பொசசிவ் இவனுக்கு, அதாவது பொசசிவ் என்று சொல்வார்கள். தான் கொடுத்ததை தன்னையே அனுபவிக்க வேண்டும். அப்படி என்றால் வேறு விதங்களில் கெட்ட வழிகளில் போவதற்கு வழியே இல்லையே. இவனை நினைத்து கொண்டிருந்தால் போருமே. நமக்கு வரும் எதிரிகள், ஆபத்துகள், நோய்கள், நொடிகள், கிரகங்களால் ஏற்படும் சேஷ்டைகள் அனைத்தும் விலக்கி விடுவானே. அந்த பொசசிவ் நமக்கு நல்லது தானே. அது செய்வதில் என்ன கேள்வி? ஒன்றுமில்லை. அவனை நினைப்பது மட்டும்தானே. அவன் திருநாமத்தை சொல்லிக் கொண்டிருப்பது தானே நமக்கு வேலை. அவனுக்கு வேலை நம்மை ரட்சிப்பது. அதை அவன் செய்து கொள்வான். அதுதானே நாம் வேண்டுவது. இப்பொழுது அழகாக அந்த ஹிருடிகேசன் அந்த திருநேத்திரங்கள் நன்றாக பக்தர்களை காணும்படியான திருநேத்திரங்கள், எத்தனை தீக்ஷண்யமான திருநேத்திரங்கள் நன்றாக சேவிக்க முடிகிறது. நமக்கு ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் நாம் நன்றாக கண்டு கழிக்கும்படியாக
காணச் செய்கின்றார்கள். இப்பொழுது அர்ச்சக சுவாமி அதை மேலும் நன்றாக பரிமளிக்கும்படியாக ஆர்த்தியினாலே, கற்பூர ஆர்த்தியினாலே நாம் காணும்படியாக செய்கிறார். கோபாலன் கண்டு களிக்க கொடுத்த இந்திரியங்களை தன்னையே அனுபவிக்கும்படியாக செய்கின்றான். ரொம்ப சமர்த்தன் ஸ்ரீ வெங்கடேச கோவிந்தன். ஆக ரிடிகேசன் என்றால் இந்திரியங்களை வேறே விஷயங்களில் புகுத்தாது தன்னையே அணுகி வேண்டியிருக்கும்படியாக செய்பவன் கோவிந்தன். அத்துணை பக்தர்களை வசீகரித்து தன் பக்கலிலே வைத்துக் கொள்ளும்படியான அழகை கொண்டவன். பக்தர்களை வசீகரித்து அன்பை பொழிந்து உயர்ந்த பலன்களை அளிப்பவன் ரிஷிகேசன். வசீகரிப்பது மட்டுமல்ல, வேண்டும் பலன்களை தம்பதிகளாக இருந்து கொண்டு அனுகிரகிப்பான். அழகாக இத்தனை அழகு நேத்திரங்கள், திருஷ்டி போட்டு என்ன திரு கமலங்கள் அழகாக இருக்கிறது. அந்த நெற்றியில் சார்த்தி இருக்கும்படியான அந்த திலக்கம் என்ன, அதை சுற்றி இருக்கும்படியான அந்த அழகு மலர்கள், சங்கு சக்கராதிகள் நன்றாக பளிச்சென்று தெரிந்து கொண்டு அபயஹஸ்தம் என்ன, வரதஹஸ்தம் என்ன, எழுந்திரளிருக்கும் அழகு என்ன என்று நன்றாக சோபையுடனே எழுந்திரளிருக்கும் இந்த அழகை கண்டு காண குலுங்கி குலுங்கி கொண்டு அனைத்து பக்தர்களையும் தேடி வரும் இந்த பாவம்தான் ரிஷிகேசனின் அந்த கல்யாண குணம். நமக்கும் பூவின் மிசையின் அங்கைக்கும் என்மனை, ஞாலத்தார் தமக்கும் மானத்தவர்க்கும் பெருமானை, தன் தாமரை சுமக்கும் பாதப் பெருமானை சொல்மாலைகள் சொல்லுமாறு அமைக்க வல்லேற்கு இனி யாவர் நிகர் அகல் வானத்தே என்று சுவாமி அருளி செய்துள்ளார் நம்மாழ்வார். இவனை நினைக்கும்படியாக, திருநாமத்தை சொல்லும்படியாகவும், இவனை நன்றாக சுமக்கும்படியாக இருக்கும் இந்த கைங்கரிய பரர்கள் இத்துணை இந்த சுமக்கும் பாதப் பெருமானை சொல்மாலைகள் சொல்லுமாறு அமைக்க வல்லேற்கு இனி யாவர், இந்த உலகத்தில் இவர்களுக்கு நிகர் யார், இந்த கைங்கரியங்கள் புரிவதற்கு நிகர் யார்? ஒருவரிடத்திலே அடிமையாக இருந்து அவர்கள் சொல் கேட்டு அவர்களின் அதாவது சொல்லும் வார்த்தைகள் திட்டுகள் இவற்றை கேட்டுக்கொண்டு இருக்காது, இவனாகவே இருந்து கொண்டு இவனுக்கு கைங்கரியம் புரியும் இந்த சிரேஷ்டமான ஒரு கைங்கரியத்தை நாம் செய்கிறோம் என்றால் இந்த உலகில் நமக்கு நிகர் யாராக இருக்க முடியும்? நிகர் இல்லைத்தான். தாமரை பூவிலே நித்தியவாசம் செய்கின்ற பெரிய பிராட்டியாரின் திருமேனிக்குள்ள மென்மை, மனம், அழகு முதலியவைகளை சொல்லி மாளாது. பக்தர்கள் பால் எப்போதும் அனுகிரகமும் அன்புமே வடிவான தாயாரின் கல்யாண குணங்களுக்கு ஒப்பற்றவை. அப்படிப்பட்டவளிடம் அன்பு உடையவன் திருமால். எனினும் அவனிடத்தே பக்தியுடைய பக்தர்களின் பால் உள்ள அன்பு தாயாரிடம் உள்ளதை காட்டிலும் மேலானதாக உள்ளது என்பர் ஆழ்வாரின் திருவுள்ள கருத்து. நமக்கும் பூவின் மிசை நங்கைக்கும் என்மனை ஞாலத்தார் என்கிறார். அதுதான் இவ்விடத்தில் சொன்னது. மேலே இந்த அழகு ஊர்வலத்தை சேஷ வாகனத்தில் எழுந்திரளும் இந்த அழகை சற்று அனுபவிக்கலாம். వీడుగదేశేషుడు శ్రీ వెంకటాద్రిశేషుడు, వీడుగదేశేషుడు శ్రీ వెంకటాద్రిశేషుడు, వేడుక గరుడనితో పెన్నుద్దైన శేషుడు, వేడుక గరుడనితో పెన్నుద్దైన శేషుడు, వేడుగదేశేషుడు శ్రీ వెంకటాద్రిశేషుడు. వడిగెలతోడ వెలసిన శేషుడు, ఛాయమిని తళుకు వజ్రాల శేషుడు, వేయి వడిగెలతోడ వెలసిన శేషుడు, ఛాయమిని తళుకు వజ్రాల శేషుడు, మాయని శిరసులపై మాణికాల శేషుడు, మాయని శిరసులపై మాణికాల శేషుడు, ఏ ఎడహరికి నీడై ఏ గేటి శేషుడు, ఏ ఎడహరికి నీడై ఏ గేటి శేషుడు, వేడుగదేశేషుడు శ్రీ వెంకటాద్రిశేషుడు, వేడుక గరుడనితో పెన్నుద్దైన శేషుడు, వేడుగదేశేషుడు శ్రీ వెంకటాద్రిశేషుడు.
పట్టపువాహనమైన బంగారు శేషుడు చుట్టు చుట్టుకొనిన మించుల శేషుడు పట్టపువాహనమైన బంగారు శేషుడు చుట్టు చుట్టుకొనిన మించుల శేషుడు నట్టుకొన్న 2000 నాలుకల శేషుడు నట్టుకొన్న 2000 నాలుకల శేషుడు నెట్టన హరి పొగడ నీరు పరిశేషుడు నెట్టన హరి పొగడ నీరు పరిశేషుడు వేడుగదే శేషుడు శ్రీ వెంకటాద్రి శేషుడు వేడుక గరుడనితో పెన్నుద్దైన శేషుడు వేడుగదే శేషుడు శ్రీ వెంకటాద్రి శేషుడు కదిసి పనులకెల్ల కాచుకున్న శేషుడు మొదల దేవతలెల్ల మొక్కే శేషుడు కదిసి పనులకెల్ల కాచుకున్న శేషుడు మొదల దేవతలెల్ల మొక్కే శేషుడు అది శ్రీ వెంకటపతికి అలమేలు మంగకును అది శ్రీ వెంకటపతికి అలమేలు మంగకును పదరకయే పొద్దు పానుపైన శేషుడు పదరకయే పొద్దు పానుపైన శేషుడు వేడుగదే శేషుడు శ్రీ వెంకటాద్రి శేషుడు వేడుక గరుడనితో పెన్నుద్దైన శేషుడు వేడుగదే శేషుడు శ్రీ వెంకటాద్రి శేషుడు வேடுகதே சேஷுடு ஸ்ரீ வெங்கடாத்ரி. எம்பெருமானுக்கு பக்தர்களின் பால் உள்ள அன்பு தாயாரிடம் உள்ள அந்த அன்பை காட்டிலும் ஆசையை காட்டிலும் மேலானதாக உள்ளது என்பதே ஆழ்வாரின் திருவுள்ள கருத்து என்று அந்த பாசுரத்தாலே நாம் அறிந்தது. இதற்கு ஏதேனும் உதாரணம் உண்டோ எனில் ஸ்ரீமத் ராமாயணத்தினின்று ஒரு சிறு நிகழ்ச்சியை எடுத்துக்காட்டாக கூறப்பட்டுள்ளது. பெருமாள் ராமபிரான் வானர சைன்யத்துடன் கடல் கடந்து கொண்டிருந்தபோது தூரத்திலிருந்து தெரிந்த அரண்மனையின் உப்பரிகையிலிருந்த ராவணனை கண்ட சுக்ரீவன் ராவணன் செய்த காரியங்களை பொறுக்க மாட்டாதே ராமனுக்கு தெரியாமலேயே ஒரே ஒரு எழும்பாக எழுந்து மேல் சென்று ராவணனோடு சண்டையிட்டு அவனது கிரீடத்தை முறித்து எரிந்துவிட்டு திரும்பி ராமனிடத்தே வந்து சேர்ந்தான். சடக்கென்று நொடி பொழுதில் இதனை அறிந்து கொண்ட பெருமாள் மகாராஜா சுக்ரீவனை சற்றே கடிந்து இவ்வாறு செய்தது பிசகு என்றும் வேறு ஏதாவது நேர்ந்திருந்தால் என்னவாகும் என்று ராமன் துடித்து போயினான், துக்கித்து போயினானாம். சுக்ரீவ மகாராஜாவிற்கு தீங்கு ஏற்பட்ட பிறகு தனக்கு சீதையை பற்றி என்ன ஆவப்போகிறது என்றும்படியாக துக்கம் அடைந்தாராம். அதாவது அத்தனை ஸ்நேகம், அத்தனை ஆசை பக்தன் மீது. துவயி கிஞ்சித்து சமாபன்னே கிம் காரியம் சீதையா மம என்று சற்றே கடிந்து கொண்டாராம். மகாராஜாவிடம் மனம் வருந்தி கொள்ள, அதாவது வார்த்தைகளாலே கடிந்து கொள்ள பெருமாளுக்கு தன்னை அண்டி நிற்கும் பக்தர்களை காப்பதில் உள்ள ஆழத்தை நாம் உணர்ந்து தெளியலாம். சுவாமி பெரியாழ்வார் தன்னடியார் திறத்தகத்து தாமரையாளாகிலும் சிதகுரைக்கு மேல் என்னடியார் அது செய்யார் செய்தாராகில் நன்று செய்தார் என்பர் போலும் என்று பகவான் தாயாரிடமே சிபார்சு செய்யும் தாயாரிடமே பக்தர்களை பற்றி ஏதான சொன்னால் சிபார்சு அவர்கள் ஒன்றும் செய்திருக்க மாட்டார்கள் என்று அன்பு அதிகம். பகவானுக்கு பக்தர்கள் மீது அன்பு அதிகம். ஆகவே தாயாரை கூட அந்த பக்தர்களை ஏதும் ஒரு வார்த்தை, சற்று கடினமான வார்த்தையை சொல்ல அனுமதிக்க மாட்டானாம். இவன் பக்தர்களிடம் உள்ள பாசம், அன்பு மேன்மையானது என்பதை பிரகலாத ஆழ்வார் சரித்திரத்திலேயே இருந்து நாம் நன்கு தெளியலாம். எங்கும் முளன் கண்ணன் என்ற மகனை காய்ந்து இங்கு இல்லையால் என்று இரணியன் தூண் புடைப்ப அங்கு அப்பொழுதே அவன் வீயத் தோன்றிய என் சிங்கபிரான் பெருமை ஆராயும் சீர்மைத்தே. பகவான் நாராயணன் நிக்கமர எங்கும் எல்லா இடங்களிலும் நிறைந்து இருக்கின்றான் என்று அறுதியிட்டு கூறிய தன் மகனான பிரகலாத ஆழ்வானை கோபித்த ஹிரண்யகசிபு அவன் கட்டிய தூணை, அதாவது ஹிரண்யகசிபுவே கட்டியுள்ள அந்த தூணை அவனே தட்ட அந்த தூணிலிருந்து சிங்கபிரான் பிரகலாத ஆழ்வான் பொருட்டு தோன்றி நின்றான். தான் பெற்ற மகன் என்று கூட பார்க்காது, இரக்கமில்லாது பகவான் திருநாமத்தை சொன்னதாலேயே மகனை வெறுத்தான், துன்புறுத்தினான் அல்லவா. இரணியன் தட்டிய தூணிலிருந்து தோன்றினான் பெருமான்.
வேறு தூணிலிருந்து சிங்கபிரான் தோன்றினாள் என்றால் அந்த தூணில் முன்னமே பகவான் ஒளிந்திருப்பான் என்று இரணியன் சொல்லக்கூடும். இரணியன் தூணில் தட்டின பிறகே சிறிது நேரம் கழித்து பகவான் வெளியே வந்தால் இரணியன் தட்டிய சமயம் அங்கு பகவான் இல்லை என்று ஆகிவிடும். ஆகவே பக்தனின் பொருட்டு தூணை தட்டின உடனேயே பெருமான் வெளிப்பட்டான். பக்தளின் பொருட்டே இவன் அவதரித்து என்று நன்றாக விளங்குகின்றது. அவர்களுக்காகவே உண்டான். ஆகவே பீராட்டியை விட அடியார்களிடத்தே இவன் ஏக மனதாக அன்பு வைத்திருக்கிறான் என்று, இவனுக்கு நிகர் இவனேதான் என்று ஆழ்வார் சாதித்து உள்ள கருத்து, அந்த பாசுரத்தின் கருத்தாக நாம் இவ்விடத்தில் கொள்ள வேண்டும். இந்த ஸ்ரீயப்பதி வேண்டுவனை பெறுவதற்காகவே, இவனை தொழுது வேண்டுவதை அருளுவதற்காகவே இருக்கின்றான். இந்த திவ்ய மங்கள விக்கிர ஸ்வரூபம் வேண்டுமே. முன்னம் பிரார்த்திப்பதற்கு ஒரு மங்கள ஸ்வரூபம், அதாகில் திருமேனி வேண்டும். அதை கண்டு மனதில் நிறுத்தி பிரார்த்திக்க பக்தி வேண்டும். பிரார்த்தித்ததை பெறுவதற்கு அவன் அனுகிரகம் வேண்டும் அல்லவா? ஒரு உருவை கண்டு, ஆகவே இந்த திருமேனி திவ்ய மங்கள திருமேனி, அர்ச்சை திருமேனி நம்மை காணச் செய்கின்றான். தசாவதாரத்தை எடுத்தது பக்தரட்சணத்திற்காக. அத்துணை மங்கள ரூபங்களை இந்த கலியுகத்திலே நாம் கண்டு தொழுது நிற்க, கழித்து வேண்டியதை பெற நம் அருகில் இந்த திருமலையிலே, அதை சுற்றியுள்ள அனைத்து க்ஷேத்திரங்களிலே நித்திய யுவாவாக நம்மை ரட்சிக்கவே வந்து ஸ்ரீதேவி ஸ்ரீ பூதேவி சகிதனாக அர்ச்சை மங்கள திவ்ய திருமேனியாக சேஷாசலத்திலே சேஷ வாகனத்திலே உலா வந்து கொண்டிருக்கிறான். கண்ணனாவான் என்றும் மண்ணோர் விண்ணோருக்கு தன்னார் வேங்கட விண்ணோர் வெற்பனே என்று செய்துள்ளார் நம்மாழ்வார். ஓடும் பிள்ளேரி எனும் பதிகத்தில் உள்ளது இந்த பாசுரம். பரமபதத்தில் நித்தியசூரிகளுக்கு நித்தியமாக காட்சியளித்து கொண்டிருப்பவன் இவன். இங்கே இந்த திருமலையிலும் திருமலையை சுற்றியுள்ள அனைத்து க்ஷேத்திரங்களிலும் நம் போல்வர் இப்பூவுலகின் கண் வாழும் பக்தர்கள் கண்டு தொழ அர்ச்சை திருமேனியில் எழுந்தருளியுள்ளான். தயா சமுத்திரமான திருவேங்கடமுடையானின் தயா பிரவாகங்கள் போன்ற பல நீரருவிகளாலே எப்போதும் குளிர்ந்தே இருக்கும்படியான இந்த சுற்றுச்சூழலிலே உள்ள இந்த மலை தன்னை தொழுவார்களின் பாப்பங்களை எல்லாம் போக்கும். ஆகையால் வேங்கடம் என அழைக்கப்படுகிறது. இந்த திருமலையில் இவனை கண்டு சேவிக்க பிரார்த்தனைகளை இவன் திருவடிகளில் சமர்ப்பிக்க அமரர்களுக்கும் பக்தர்களுக்கும் பாகுபாடு இல்லவே இல்லை. ஒப்பற்ற வேங்கடம் என்ற வெற்பை உடையவன் அமரர்களையும் தன்னை தேடி வரும் பக்தர்களையும் வேறுபாடு இல்லாது ஒரே நோக்காக ஒரே பட்சமாக பார்த்து அனுகிரகிப்பவன். திருமலை நித்திய சம்சாரிகளுக்காகவே ஏற்பட்ட திவ்ய தலம். பக்தர்கள் பால் உள்ள இவனுடைய கருணை உள்ளமே ஸ்ரீ அலர்மேல் மங்கையாக உருவெடுத்து இவனை விட்டு பிரியாது கூடி இருந்து பக்தர்களை குளிர கடாட்சித்து அருள்வது ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாக இப்பொழுது நாம் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கிறோம். மேலே இந்த ஊர்வலத்தின் இந்த லாவண்யத்தை, அழகி, இந்த குலுங்க நடந்து வருவதை சற்று அனுபவிப்போம் பக்தர்களே. అహమిక కంటే నీ పాదాలు పూజించే నియమమెక్కుడు చేపట్టి నీ శిరసు పూజించే
అహమిక కంటే నీ పాదాలు పూజించే ప్రేమమెక్కుడు మాపుదాకా నిన్ను కొల్చి మందె మేళమవు కంటే మాపుదాకా నిన్ను కొల్చి మందె మేళమవు కంటే దాపగు నీ దాసుల శేషత్వమెక్కుడు మాపుదాకా నిన్ను కొల్చి మందె మేళమవు కంటే దాపగు నీ దాసుల శేషత్వమెక్కుడు కైవల్యమున కంటే కైంకర్యమెక్కుడు శ్రీ విభుడా నీవు మా పూజికే మర్మమిదివో కైవల్యమున కంటే కైంకర్యమెక్కుడు గోకులనందన గోపకిశోర గోపీనాథ హరే అనాథ రక్షక ఆపద్బాంధవ ఆశ్రిత పక్ష హరే గోకులనందన గోపకిశోర గోపీనాథ హరే అనాథ రక్షక ఆపద్బాంధవ ఆశ్రిత పక్ష హరే హరి నీ ప్రసాద జీవినై గర్వించుట కంటే హరయని దాసుల లెంకౌటెక్కుడు హరి నీ ప్రసాద జీవినై గర్వించుట కంటే హరయని దాసుల లెంకౌటెక్కుడు తెరవున నీ చెవిలో నిన్న పాలు సేయు కంటే తెరవున నీ చెవిలో నిన్న పాలు సేయు కంటే ధరణి కూడిగా కాండ్ల తలపించుటెక్కుడు తెరవున నీ చెవిలో నిన్న పాలు సేయు కంటే ధరణి కూడిగా కాండ్ల తలపించుటెక్కుడు కైవల్యమున కంటే కైంకర్యమెక్కుడు శ్రీ విభుడా నీవు మా పూజికే మర్మమిదివో కైవల్యమున కంటే కైంకర్యమెక్కుడు చెట్టి మిమ్ము ధ్యానించి సాయుజ్యమందుట కంటే అట్టే నీ నామ ఫలమందుటెక్కుడు చెట్టి మిమ్ము ధ్యానించి సాయుజ్యమందుట కంటే అట్టే నీ నామ ఫలమందుటెక్కుడు ఇట్టే శ్రీ వెంకటేశ ఏలితి విందువంకనే ఇట్టే శ్రీ వెంకటేశ ఏలితి విందువంకనే తిట్టపు మా గురుని ఉపదేశమెక్కుడు ఇట్టే శ్రీ వెంకటేశ ఏలితి విందువంకనే తిట్టపు మా గురుని ఉపదేశమెక్కుడు కైవల్యమున కంటే కైంకర్యమెక్కుడు శ్రీ విభుడా నీవు మా పూజికే మర్మమిదివో కైవల్యమున కంటే కైంకర్యమెక్కుడు பக்தர்கள் பால் இவனுக்கு ஹர்ஷம் ஆசை உண்டதான் இவன் கிருஷ்ணாவதாரம் செய்தது இடையர் குலத்திலே அவதரித்தது
இடையர் குலத்தில் தோன்றியவர்களுக்கு தோள் தீண்டியாக வாழ்ந்து வேண்டுவனை செய்தவன் இந்த கண்ணன். அவனே கோவிந்தன். ஸ்ரீமத் பாகவதத்தில் கிருஷ்ணன் மீது அபார பக்தியுடைய மாதா குந்தி தேவி, பஞ்சபாண்டவர்களின் தாய், கிருஷ்ணனை குறித்து ஒரு துதியை செய்துள்ளார். ஸ்ரீ கிருஷ்ணா கிருஷ்ண சக விஷ்ண ருஷபாவனி திருக்கு ராஜன்ய வம்ச தகனா ந அபவர்க வீரிய கோவிந்த கோத்விஜ சுரார்த்திஹராவதார யோகீஸ்வர அகில குரோ பகவான் நமஸ்தே என்று இரு கரங்களையும் கூப்பி தலையில் மேல் வைத்துக்கொண்டு நமஸ்கரித்தாளாம். அர்ஜுனனின் தோழனான ஸ்ரீ கிருஷ்ணனை நோக்கி ஸ்ரீ குந்திதேவி பிரார்த்தித்தது, பூமியில் வாழும் ஸ்ரீ கோவிந்தனின் பக்தர்களுக்கு துரோகம் செய்யும் துஷ்ட வம்சத்திற்கே நெருப்பாக நிற்கின்றான் இந்த கோவிந்த கிருஷ்ணன். கோபால கோவிந்தனே பசுக்கள், அதாவது பக்தர்கள், தேவர்கள், அந்தணர்கள் இவர்களின் துயர் துடைக்க அவதரித்தவன். அன்புக்கு மட்டுமே கட்டுப்பட்டவன். பத்துடை அடியவர்களுக்கு எளியவனாக இருப்பவன் இந்த கண்ணன். சூக்ஷ்மதர்சி, அனைத்து கல்யாண குணங்களையும் பக்தர்கள் பொருட்டே தன்னுள் கொண்டவன், அடக்கிக் கொண்டவன். அதற்கு போக்கு வீடாக இருப்பதற்கு பக்தர்கள் அதையே தான் அவர்கள் இடத்திலே அன்பு வைத்து தன்னுடைய அனைத்து கல்யாண குணங்களையும் வெளிப்படுத்தி காட்டிக் கொண்டான். இப்படிப்பட்ட கண்ணனை, கோபாலனை, கோவிந்தனை, மாதவனை நமஸ்கரிப்பதாக ஸ்ரீ குந்திதேவி சாதித்தருளியுள்ளார். இவைகள் அனைத்தையும் செவி வழியாக கேட்டு நாம் ராமகிருஷ்ண அவதாரங்களை அனுபவிக்கின்றோம் அல்லவா? என்றால் இவை அனைத்தையும் நம் கோவிந்தனின் ஸ்ரீ வெங்கடவாணனின் திருவடியின் நிழலிலே தங்கி இளைப்பாறும் பக்தர்கள் அனைவரும் இந்த அனுபவங்கள் கலியுகத்திலே நாம் அனைத்தும் பெற்று அனுபவித்திருக்கலாம், மகிழ்ந்திருக்கலாம். சிவன் நாராயணன் ராமனாக, கிருஷ்ணனாக, ஏன் கலியுகத்தில் கோவிந்தனாக அவதரிப்பது பக்தர்களின் பொருட்டே என்பதை ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ர நாமத்தில் சம்பவக எனும் திருநாமத்தாலே போற்றியுள்ளதை கேட்டு நாம் தெளியலாம். சம்பவக என்றால் அவதரிப்பவன். தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே என்று ஸ்ரீ கீதையில் கண்ணன் திருவாய் மலர்ந்து அருளியுள்ளார். பக்தர்களை வாழ வைப்பதற்காக, அதாவது துஷ்ட நிகிரகம் செய்து அவர்களை வாழ்விப்பதற்காக. துஷ்ட நிகிரகம் என்றால் என்ன? எதிரிகள் மட்டுமில்லை, பக்தர்களை அண்டி வரும் நோய்கள் எதிரிகள், அவர்களுக்கு வேண்டாதவை செய்வர்கள் எதிரிகள். இதைத்தானே எதிரிகள் என்றார். பக்தர்களை வாழ வைப்பதற்காக இம்மண்ணுலகில் பலபடியாக அவதரிக்கின்றான் இவன். பக்தர்களின் பொருட்டு அவதரிக்கும் போது தாயாகும் ஒருத்தி மகனாக பிறந்து ஓரிரவில் இப்பூவுலகில் அவதரித்தவன் ஒருத்தி மகனாய் ஒளிந்து வளர்கிறான். பக்தர்களை காக்கும் பொருட்டே அன்றி வேறு இல்லை. ஒளிந்து வளர்வதற்கு காரணத்தை சொல்கிறாள் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார். ஒருத்தி மகனாய் பிறந்தது, அவதரித்தது பக்த ரட்சணம். ஒளிந்து வளருவானேன் என்றால் அவர்களை ரட்சிக்க நன்றாக எவ்விடத்திலெல்லாம் சென்று அங்கே சென்று பக்தர்களை ரட்சிக்க வேண்டும். ஆகவே அவன் ஒளிந்து வளர்கின்றான், பயத்தில் அல்ல. பகூனிமே வியதீதானி ஜன்மானி என்று தன்னுடைய அவதாரங்கள் கணக்கற்றவை என்று அர்ஜுனனுக்கு தேர்தட்டிலே உபதேசித்து அருளினான். அவனையே அண்டி அவனருளால் அனைத்தையும் பெற்று அவனையே அடைய விரும்பும் சாதுக்களுக்கு, பக்தர்களுக்கு, பகவத் பக்தி உடையவர்களுக்கு தன்னையே தரும் கற்பகமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றான் நம் அச்சுத கோவிந்தன். அடியார் வினை கெடுக்கும் நச்சுமா மருந்து நலங்கடல் அமுதம் அச்சுவை கட்டி என்று பலவாறாக ஆழ்வாராதிகள் போற்றி புகழ்ந்து பாடியுள்ளனர். அதாவது புகழும் நல் ஒருவனின் கோ என்னும் பதிகத்தில் இவ்வாறு சாதித்தபடி, அவனருளை பெற்றவர்களாலே தான் அவனை உணர இயலும். பக்தர்களை கை நழுவ விடாதவன் அச்சுதன் என்று நன்றாக உணர்ந்திருக்கக்கூடும். இவ்வாறு அல்லாது பகவானை சரணடைந்து தவறான கர்மாக்களை செய்வதை விடுத்து சுகமாக வாழ்வதற்கு எளிய வழி ஒன்றை பொய்கை ஆழ்வார் வெண்பா ஒன்றென அருளி செய்துள்ளார். அதாவது எப்பொழுதும் சிந்தனையிலே இருக்க வேண்டும். நல்வழி நடத்துவான், காட்டி அருள்வான், கூடவே இருந்தான். அதாவது ஆயர் குலத்தில் ஆகவே அவதரித்திருக்கின்றான். இப்பொழுது இந்த கலியுகத்தில் இருப்பவருக்கு தவறான வழி செல்லாது நல்வழியை அவனே காட்டி அருள்கின்றான். நயவேன் பிறர் பொருளை நள்ளேன், கீழாரோடு உயவேன், உயர்ந்தவரோடு அல்லால் வியவேன், திருமாலை அல்லது தெய்வம் என்று ஏத்தேன், வருமாறு என் நம்மேல் வினை. மற்றவர்கள் உரிய பொருள்களில் மேல் உள்ள ஆசையை விடுத்து உயர்ந்த குணங்களை உடைய பகவத் பக்தி உடையவர்களோடு நல்லவர்களோடு கூடி இருந்து ஸ்ரீயப்பதியான திருவேங்கடவனின் திருவடிகளே குறை தீர்க்கும் மருந்து என்று உணர்ந்து அவனையே பற்றி துதிக்க நம் குறைகள் குற்றங்கள் அனைத்தும் தீயிலிட்ட தூசு போல சாம்பலாகும். இந்த தீவினைகள் எவ்வாறு நம் மீது விழும்? வரவே வராது. உயர்ந்தவர்களோடே சேர்ந்தால்தான் பக்தி விஷயத்தில் பக்தி உண்டாகும்.
அதாவது சத்து உபதேசம் உண்டாகும். பக்தி நல்லவர்களோடு சேர்ந்தால் வெறும் பக்தி என்று இல்லை, நாம் தவறான வழிகளில் செல்லும் போது அதை திருத்தி நம்மை நல்வழிப்படுத்துவார்கள். அதுதான் நல்லவர்களோடு நன்றாக அனுபவ உடையவர்களோடு சேர்ந்திருக்க வேண்டும் என்பது. நாம் செய்த குற்றங்களை நினைந்து வருந்தி வேங்கடவனிடத்தை சரணடைந்து முறையிட்டால் நிச்சயம் நம்மை ரட்சிப்பான். அழிவின் அவனுக்கு தேவை நாம் உணர்தல், நாம் தவறை உணர்ந்து வேறு எங்கும் செல்லாது தம்மை ரட்சிக்க வேண்டும் என்று அவன் திருவடி வாரத்திலே பிரார்த்திப்பது. அதுதான் சற்று முன்பு சொன்னோம், பொசசிவ்னஸ். தன்னையே நோக்க வைப்பான், தன்னையே காண வைப்பான், தன்னை விட்டு அகலாக இருக்கச் செய்வான் என்பதே இவனுடைய குணம், ஒரு கல்யாண குணம் என்று வைத்துக் கொள்வோமே. எந்த ஒரு பக்தனின் ஹிருதயத்தில் வசிக்கின்றானோ இவ்வுலகில் பெருமை உடையவனாக போற்றப்படுவான் அந்த பக்தன். நித்திய சூரியனுக்கு தலைவனாக நித்தியமாக தன்னை காட்டிக்கொண்டிருக்கும் வேங்கடவன் அவன் இருப்பினும் மாதவன் இவன் ஏழுமலையன் தன்னையே நினைத்திருக்கும் பக்த கூட்டங்களே தன் ஐஸ்வர்யமாக கருதுகின்றான். நித்திய சூரியர்களை கொண்டாடவில்லை, தேவர்களை கொண்டாடவில்லை, மற்ற எவரையும் கொண்டாடவில்லை. இவன் பக்கத்திலே இருக்கும் தாயாரை விட இந்த பக்தர்கள் மேலே இவனுக்கு அன்பு அதிகம். ஐஸ்வர்யமாக கருதுகின்றான் பக்த கூட்டங்களை. ஸ்ரீயையுடைய ஸ்ரீனிவாசன் பக்தர்களின் பக்தியை மட்டுமே எதிர்பார்த்து நின்று கொண்டிருப்பவன். வேங்கடமே விண்ணோர் வணங்கும் அனைவரும் வணங்கும்படியான இந்த விண்ணோர் வணங்கும்படியாக அல்ல, பக்தர்களும் வணங்கும்படியான இந்த வேங்கடம், அவ்விடத்தில் எழுந்தருளிருக்கும்படியான இந்த வேங்கடவாணன், அத்தனை ஏற்றமுடையது இந்த வேங்கடவன். வேங்கடம் என்றால் நம்முடைய வெம்மையான பாப்பங்கள் கடந்து போகும் என்பதற்கு வேங்கடம் என்று சாதித்தருளியுள்ளது. இப்படி இந்த திருவிழியாலே நம்மை நோக்குகிறார். மேலே இந்த அழகை சற்று ரசிப்போம். கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா கோகுல நந்தன கோவிந்தா ஸ்ரீனிவாச கோவிந்தா ஸ்ரீ வெங்கடேஷ கோவிந்தா ஸ்ரீனிவாச கோவிந்தா ஸ்ரீ வெங்கடேஷ கோவிந்தா. పశుపాలక శ్రీ గోవింద పాప విమోచన గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద. దుష్ట సంహార గోవింద దురిత నివారణ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.